Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமான மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கலாம் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. நாளை முதல் 25ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதி, ஆந்திர வடகடலோர பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசும் என்பதால் மேல் குறிப்பிட்ட பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை பெய்யும் சராசரி மழை அளவை விட இம்முறை 16% குறைவான மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.